ஹலோ எலக்ட்ரிஷியன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆல் இன் ஒன் அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு உருளையா இருக்கிற இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர். நார்மலா நம்ம பாக்ஸ் ஸ்பேனர் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பாக்ஸ் ஸ்பேனருடைய காயின்ல ஒரு காயின் மாதிரி இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா எல்லா விதமான சைஸ்க்கும் செட் ஆகும். எல்லா விதமான சைஸும் கிடையாது, இதுக்குன்னு ஒரு சைஸ் ரேஞ்ச் இருக்கு, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது இதுலயே கொடுத்துருக்காங்க. என்ன சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1/4 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் வரைக்கும், அதாவது 7 mm இருந்து 19 mm இருக்கும். எந்த போல்ட் நட்டா இருந்தாலும் இதுல நீங்க கழட்ட முடியும், டைட் பண்ணவும் முடியும். பொதுவா நீங்க அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்ஸ் தான் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் இதுல இருக்கிற டிராபேக் என்னன்னா, நீங்க ஒரு போல்ட்டுக்கும் நீங்க இந்த மாதிரி கையில சுத்தி சுத்தி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கணும், சின்னதாகிறதா இருந்தாலும் சரி பெருசாகிறதா இருந்தாலும் சரி. பட் இந்த ஸ்பேனர்ல பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் அந்த போல்ட் மேல வைக்கும்போது இந்த போல்ட்டுக்கான சைஸுக்கும் ஷேப்புக்கும் இதுவே தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிட்டு மாறிக்கும். ஸோ இந்த ஸ்பேனரை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இது வாங்கலாமா, இந்த விலைக்கு இது ஒர்த்தா, எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்துடலாம் வாங்க. முதல்ல இந்த ஸ்பேனர் எப்படி வேலை செய்யுது, எப்படி எல்லா விதமான போல்ட்டுக்கும் தன்னைத்தானே மாத்திக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இதோட சைஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/4 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் வரைக்கும், 7 mm இருந்து 19 mm இருக்கும். அந்த சைஸ்ல இருக்கக்கூடிய போல்ட்டுடைய ஹெட் எல்லாத்தையும் இது கழட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி தன்னுடைய சைஸை மாத்திக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல செப்பரேட்டா பின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பின்னெல்லாம் உள்ள அமுங்கக்கூடிய வகையில இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பின்னு பின்னாடி ஸ்ப்ரிங்கை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் எந்த போல் நட்டா இருந்தாலும் இது அதோடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இது தன்னைத்தானே மாத்திக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஒரு 6 mm போல் நட்டை வச்சு பார்ப்போம். இந்த போல் நட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 mm போல் நட்டு, இது பாத்தீங்கன்னா ஒரு 10 mm போல் நட்டு, இது பாத்தீங்கன்னா ஒரு 12 mm போல் நட்டு. இந்த 6 mm போல் நட்டுக்கு இது செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகும். அடுத்து இந்த 10 mm செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் தாராளமா செட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட மேக்ஸிமம் சைஸ் இந்த 12 mm போல் நட்டு. இந்த 12 mm போல் நட்டு உள்ள போகுமான்றது எனக்கு முதல்ல டவுட்டா இருந்தது. ஆனா அதுல வச்சு பார்க்கும்போது உள்ள போச்சு. அதாவது இதோட மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த 12 mm போல் நட்டு தான். இப்பவே இது இவ்வளவு ஸ்டக் ஆகுது. யூஸ் பண்றப்ப எப்படி இருக்குன்றது தெரியல. யூஸ் பண்ண பழகிடும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 12 mm வரைக்கும் பிடிக்கும், இதை பார்த்தாவே தெரியுது. கரெக்டா இந்த 12 mm ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க உள்ள. இப்ப இது போல்நட் மட்டும்தான் இந்த மாதிரி கழட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க 6 mm சின்னதா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இந்த அடாப்டர்ஸ்ல இந்த ஸ்க்ரூ எல்லாம் கூட இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹூக்கெல்லாம் நம்ம அடிப்போம் பாத்தீங்களா ஸ்கிரீனுக்கு, அதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் கூட இதுல டைப் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோச் ஸ்க்ரூ இதெல்லாம் நம்ம அடிச்சுட்டு கழட்டணும்னா ஸ்பேனர் வச்சு கழட்டுவோம். அதுக்கு பதில் இதை இப்படி மாட்டி கழட்டிக்கலாம். சரி, இதை மாட்டலாம்னு சொல்றோமே, எங்க மாட்டலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த கேள்வி மைண்ட்ல வரும். இது பாத்தீங்கன்னா என்னுடைய பாக்ஸ் ஸ்பேனர் செட்டு. இந்த பாக்ஸ் ஸ்பேனர் செட்டுக்கு ஏற்ற மாதிரி வேணுன்றதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் ஸ்பேனர் செட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேச்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ரேச்செட்ல செட் ஆகிற மாதிரி வேணுன்றதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். நீங்களும் இந்த சைஸை பார்த்து வாங்குங்க.
உங்ககிட்ட இருக்கக்கூடிய டீ ராடோ அல்லது ரேச்சட்டோ பெரிய சைஸா இருந்ததுன்னா இது கண்டிப்பா செட் ஆகாது. இது வந்து 1/2 இன்ச் ஹெட் இருக்கிற மாதிரி இருக்கிறது. 1/2 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய ஹெட் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இல்ல பெரிய ஹெட் இருக்கிற மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரியான அடாப்டர்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போட்டு இது திருப்பிக்கலாம். இப்போ ஸ்பேனர்ல போட்டு யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நான் என்னோட ட்ரில்லிங் மிஷின்ல போட்டு ஒரு சில போல் நட்டை நான் நிறைய வாட்டி கழட்டுற மாதிரியான சூழ்நிலைலாம் எனக்கு வந்திருக்கு. இந்த ட்ரில்லிங் மிஷின்ல எப்படி இதை யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கு செப்பரேட்டா இந்த மாதிரியான ஒரு அடாப்டர் விற்குது. இது பாத்தீங்கன்னா அந்த ஹெக்ஸ் பிட்னு சொல்லுவாங்க. ஹெக்ஸகன் ஷேப்ல கிடைக்கும் நமக்கு. இது இதோடைய ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இது இதுல மாட்டிட வேண்டியதுதான். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவுட் அடிக்கிற மாதிரி தெரியலாம். பட் அந்த போல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உட்கார்றதுக்காக இது அவுட் அடிக்கிற மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இதுல பண்ண முடியாது. பட் இதுல வந்து நீங்க அடிக்கடி சைஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒன்ஸ் நீங்க இது மிஷின்ல மாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரேடியா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பல விதமான சைஸஸ்க்கு. பட் இது கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதை சுத்தி சுத்தி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்பேனருடைய யூசஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்பேனர் என்னெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ கடைசியா இந்த ஸ்பேனரை பத்தி முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது வாங்குற அளவுக்கு ஒர்த்தா? இது கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன். 350 ரூபாய்க்கு இந்த பொருள் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய வேலையை பொறுத்தது. நீங்க டிஃப்ரெண்டான அதாவது நிறைய சைஸ் இருக்கிற போல் நட்ஸை டெய்லி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரை பத்தின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை பத்தின நிறை குறைகளை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.